முமுட்சுவா இருந்து பகவன் நாமம் சொல்றதுக்கும் நம்ம மாதிரி உள்ளவர்கள்லாம் பகவன் நாமம் சொல்றதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாகவதம். நமக்கெல்லாம் பகவன் நாமம் எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு தேவையான பலனை கொடுக்கறதுக்கு சாதனமா இருக்கு. உயர்ந்த பக்தர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா சாதனமா இல்லை, அதுவே பலனா இருக்கு. கஷ்டகாலம் எல்லாருக்கும் வரும்டா. பகவானை நம்பினேன்னா மலையா வந்தது பனியா போயிடும். ஜென்ம ஜென்மமா பஜனை பண்ணிட்டே இருக்கணும், அநேக ஜென்மங்களா பண்ணிட்டு இருக்கணும். இப்படி எல்லாம் பண்ணிட்டே இருந்தா இதுக்கு ஒரு பலன் உண்டோ. சாதனம்ங்கிறது என்னன்னா, ஒரு லட்சியத்தை அடையறதுக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மெத்தட் சாதனம். சாத்தியம்னா அது கைகூடுறது. இப்போ நமக்கு சாதனமாக தான் எல்லாம் இருக்குது, சாத்தியமா இல்லை, சாதனம் தான். கோவிலுக்கு வருதே எதுக்குன்னா பகவானுடைய கருணையை அடையறதுக்கு சாதனம். கோவிலுக்கு வருது எதுக்கு? புள்ள பிறக்கிறதுக்கு. கோவிலுக்கு வருது எதுக்கு? கல்யாணம் ஆகிறதுக்கு. கோவிலுக்கு கோவிலுக்கு எதுக்கு வருது? கடன் நீங்கிறதுக்கு. கோவிலுக்கு எதுக்காக வரணும்? வீடு கட்டணும். இப்போ நமக்கு இப்படி தான் கோவிலுக்கு வந்துருக்கும். இதெல்லாம் சாதனையாக பண்ணுறோம். சாதனை கூட உயர்ந்த லட்சியத்துக்காக உள்ள சாதனை இல்லை, உன்னுடைய சௌக்கியத்தை அடையறதுக்கு சாதனமாக இருக்கு. இது அங்கீகரிச்சிருக்கார். முமுட்சுவா இருந்து பகவன் நாமம் சொல்றதுக்கும் நம்ம மாதிரி உள்ளவர்கள்லாம் பகவன் நாமம் சொல்றதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாகவதத்தில். நமக்கெல்லாம் பகவன் நாமம் எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு தேவையான பலனை கொடுக்கறதுக்கு சாதனமா இருக்கு. கோவிலுக்கு வரதோ பகவன் நாமம் சொல்றதோ. உயர்ந்த பக்தர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா சாதனமா இல்லை, அதுவே பலனா இருக்கு. சுவாமியை பார்க்கறதே பலன், அவர் நாமம் சொல்றதே பலன். நாமம் சொல்லி இன்னொரு பலன் இல்லை. நாமம் சொல்றதே பலனாகுமானா, நாயா பிறந்தா பகவன் நாமம் சொல்ல முடியுமா? பன்னியா பிறந்தா சொல்ல முடியுமா? கழுதையா பிறந்தா சொல்ல முடியுமா? இப்போ நமக்கு இந்த ஜென்மாவை கொடுத்து நமக்கு நாமம் சொல்ல வச்சிருக்கானே, இதுவே பலன். இது தாண்டி இன்னொரு பலன் இல்லை. இதெல்லாம் பக்தியில் மேலே 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 உள்ள விஷயங்கள். நமக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எப்படி இருக்கு பக்தின்னா, இவன் கோவிலுக்கு வந்தால் போகிறோம்னு இருக்கு. இப்போ வேற அவன் எதையானு சிலுவையிலே மாட்டின்ட்டு எங்கேயானு இப்படின்ட்டான்னா அது கஷ்டமாக இருக்கு. இப்போ அவன் எது வேணாலும் உனக்கு தருவான்ப்பா பகவான், கோவிலுக்கு வான்னு சொல்ல வேண்டியிருக்கு. இங்கே வந்தால் தான் கிடைக்கும்னு எல்லாருமே சொல்கிறானு. அப்பா இங்கே எல்லா இடத்துலையும் கிடைக்கும்டா? இல்லை அவா எல்லாரும் சௌக்கியமாக இருக்காளா? அங்கே கஷ்டப்படுறவன் இல்லையா? கஷ்டகாலம் எல்லாருக்கும் வரும்டா. பகவானை நம்பினேன்னா பனிவா மலையா வந்தது பனியா போயிடும். இது மாதிரி சொல்லி இப்படி கூப்பிட வேண்டியிருக்கு. அதனால நம்ம இந்த சாதனங்கள் எல்லாம் அலட்சியம் பண்ணுறதோ, அது கிடைக்கும் இது கிடைக்கும் பகவன் நாமம் சொன்னால் கோவிலுக்கு வந்தான்னு சொல்கிறதெல்லாம் இப்போ சொல்லவே கூடாது. எல்லாம் கிடைக்கும். குலம் தரும், செல்வம் தரும், எல்லாம் கிடைக்கும். உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கிடைக்கும். பிரார்த்திதாம்ச்ச வரான் சர்வானு பிராப்னுயாத்து ஈக ராகவாத். உன் மனசில் என்னெல்லாம் அபிலாஷைகள் இருக்கோ எல்லாம் இங்கே பூர்த்தியாகும்னு தான் நாம் சொல்லணும். சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வருவா. இப்போ வந்தா போருங்கிற பரிஸ்திதி இருக்கிறதுனால பகவன் நாமங்கிறது, பக்திங்கிறது சாதனை இல்லை, பலன். அநேக ஜென்மங்கள் பகவன் நாமம் சொல்லியோ, பகவானை பக்தி பண்ணியோ, பூஜை பண்ணியோ, ஆராதனை பண்ணியோ, சேவை பண்ணியோ, பாகவத ராமாயணங்கள்லாம் சொல்லியோ, பாகவத ராமாயணங்கள்லாம் கேட்டோ, சிரவணம் பண்ணியோ, அர்ச்சனை பண்ணியோ விடாமல் ஜென்ம ஜென்மமாக நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஜென்ம ஜென்மமாக பாகவதம் சொல்லிகிட்டே இருக்கணும், பாகவதம் கேட்டுட்டே இருக்கணும். ஜென்ம ஜென்மமாக பஜனை பண்ணிகிட்டே இருக்கணும், அநேக ஜென்மங்களாக பண்ணிகிட்டு இருக்கணும். இப்படி எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தால் இதுக்கு ஒரு பலன் உண்டோன்னு. ஒரு காரியத்தை தொடர்ந்தா மாதிரி 1.25 மணி நேரம் நான்ஸ்டாப்பாக 1.25 மணி நேரம் உட்கார்ந்துண்டு ஏதாவது ஒரு நாமத்தையோ ஒரு மந்திரத்தையோ ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணி
3 வருஷம் இப்படி பண்ணினான்னா அந்த டயத்தை மாற்றக்கூடாது, பண்ணுற டியூரேஷன் மாறக்கூடாது. 8ன்னா 8, 1.25 மணி நேரம் 1.25 மணி நேரம், அதை குறைக்கக்கூடாது. இது மாதிரி 3 வருஷ காலம் பண்ணினா அந்த தேவதை பிரத்யட்சமாயிடுமா. நீ எந்த மந்திர ஜபம் பண்ணாலும் 3 வருஷ காலத்திலேயே இப்படி ஒரு தேவதை இதெல்லாம் பிரத்யட்சமாகும். ஆனால் இது உயர்ந்த பக்தியெல்லாம் நமக்கு லபிக்கணும்னா இந்த 3 வருஷங்கள்லாம் போகாது. இது சின்ன விஷயம். ஒரு தேவதை நேராக வருதுங்கிறது சின்ன விஷயம். இது மாதிரி மந்திரசாஸ்திர புஸ்தகங்கள்லாம் இருக்கு. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.